ஹலோ வணக்கங்க. வெல்கம் இட் சேனல். நான் உங்கள் ஆப்டோமெட்டிஸ்ட் மஞ்சு. இன்றைக்கி அனைத்து ஆப்டோமெட்டிஸ்ட்க்கும் ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம். மெயினா எனக்குமே. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆப்டோமெட்டிஸ்ட் டேங்க. அதாவது மார்ச் 23. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டோமெட்டிஸ்ட் டே வந்து எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 23 1986 தாங்க ஃபர்ஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய இந்த ஆப்டோமெட்டிஸ்ட் ஃபாதர் வந்து வேர்ல்டு வைடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்வின் பி போரிஸ் அப்படின்றவங்க தாங்க. அதே மாதிரி நம்முடைய மயோப்பியா ஹைப்ரோமெட்ரிப்பியா அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு புக்காக ரேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 1692 வில்லியம் மாலினியக்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டோமெட்டிஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு ஸோ இந்த ஆப்டோமெட்ரிஸ் அப்படின்றது கிரீக்ன்ற வார்த்தையிலிருந்தாங்க வந்தது. அதாவது ஆப்டோ அப்படின்னா பார்வை அண்ட் மெட்ரிஸ்ட்னா அளவிடுதல், அதாவது பார்வையை அளவிடுதல். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ் செய்யக்கூடிய வேலைகள். நம்ம கண் பார்வை திறனை வந்து பரிசோதித்து அதுக்கு தேவையான கண் கண்ணாடிகள் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் கண்ணில் ஏதாவது வேறு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன டிசீஸ் அப்படின்றத கரெக்டாக ஃபைனல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஐ ட்ராப்ஸ் கொடுக்கலாம். ஸோ மெயினாக இந்த ஆப்டோமெட்ரிஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு 4 இயர்ஸ் வந்து தேவைப்படுங்க. 3 இயர்ஸ் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் காலேஜை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 4 இயர்ஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும். அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதில் பயோமேக்ஸ் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 65% அல்லது 60க்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணுங்க. ஸோ இதுதான் மெயின். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆப்டோமெட்ரிஸ் அப்படின்னும் போது நம்ம ஐ கிளாஸ் வந்து கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ஐ கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக வந்து ஒரு ஸ்டோனில் இருந்தாங்க மெயினாக கண்டுபிடிச்சாங்க. அதாவது டியோடெரிப் அப்படின்ற ஒரு ஸ்டோனில் இருந்து தான் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸில் வந்து 1300 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் கண்ணாடிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் படித்தோன்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும். நம்ம ஃப்யூச்சரில் நல்ல கரியர் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நம்முடைய வேல்யூவும் சரி அண்ட் ஏர்னிங்ஸும் நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக நம்ம இன்கேஸ் நம்ம ஓனாக கூட ஷாப் வச்சுட்டு ஐ டெஸ்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டக்கில் நம்ம சேல்ஸ் தெரிஞ்சதாலும் கண்டிப்பாக வந்து நம்ம ஓனாகவே விற்க முடியும். ஸோ போய் ஒர்க் பண்ணி தான் பண்ணணும் அவசியம். நம்ம ஓன் ஷாப் வச்சுமே கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து அழகாக வந்து நம்ம லைஃப்பை வந்து கரியர் பண்ண முடியுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே உங்கள் ஒர்க்கு வந்து நல்லா ஹானஸ்ட்டாகவும் கண்டிப்பாக வந்துட்டு அண்ட் ஹாப்பியாகவும் பண்ணுங்கள். ஸோ அனைத்து ஆப்டோமெட்டிஸ்ட்களுக்கும் கண்டிப்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.